அனைத்து உறவின் பெருமக்களுக்கும் முதலில் வணக்கத்தையும், இந்த நிகழ்வில் எம்மை கலந்து கொள்ள அழைத்த உறவின் பெருமக்கள் அனைவருக்கும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். பாரம்பரியமான நிகழ்வு இந்த மீனூட்டல் நிகழ்வு. தமிழகத்தில் இப்படித்தான் எந்த பாரம்பரிய நிகழ்வுமே இல்லாம அங்க இருக்கக்கூடிய நம்ம மக்களுக்கான எந்த அடிப்படை தேவைகளையுமே கூட அரசாங்கங்கள் பூர்த்தி செய்யல. இப்ப நான் பேசிட்டு இருக்கும்போது கேட்டேன், பாரம்பரிய நிகழ்வு ஏதாவது இருக்கா? எல்லாத்தையுமே ஒருங்கிணைக்கணும். ஒரு கிராமத்துல இருந்து கலந்துக்கிறோம்னு சொன்னா கிட்டத்தட்ட 15 லட்சம் பேர் இருக்குமா இந்த பகுதியில, நம்ம கேரளா மாநிலத்துல. அவர்கள் அனைவருக்குமே அழைப்பு கொடுத்து இந்த நிகழ்வுகளை கலந்துக்க சொல்லணும். மக்கள் தொகை எவ்வளவு இருந்தாலும் கூட ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட சக்தி, ஆர்கனைஸ்டு போர்ஸ், அது மட்டும்தான். நாம மீன் பிடிக்கிறோம், நம்ம பாரம்பரிய தொழிலை செய்யறோம், நமக்கான அரசியல் இருக்கான்னு பார்த்தா தமிழகத்துல இது மாதிரியான ஒரு சூழல் இருந்தது. அதை மாத்தி இருக்கோம். பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர், நம்மளுடைய மன்னர் பேரரசர், அவருக்கு வயசு 1350. 1000 கால வரலாறு கொண்ட சமூகம் நம்ம சமூகம். அந்த தமிழகத்துல ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு சக்தியை ஆக்கி தமிழகத்தை ஆளக்கூடிய அரசியல்வாதிகளை நமக்காக நம்ம பக்கம் திரும்பி பார்க்க வச்சிருக்கோம். அது மாதிரி இங்க ஒரு நிகழ்வை, இந்த மீனூட்டல் நிகழ்வை நாம பெருசா நம்ம மக்களை எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி பண்ணோம்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் அவர்களுடைய பார்வை நம்ம பக்கம் திரும்பும். நமக்கான தேவைகளை நாம நிச்சயமா அரசாங்கத்திலிருந்து பெற முடியும். இந்த நேரத்தில் கேட்டுக்கிட்டு, இந்த நிகழ்விற்கு உறவினரா என்னை அழைத்த அனைத்து சொந்தங்களுக்குமே என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.